Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லி பாரத் மண்டபத்தில் 5 நாள் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் இடம்பெற்றுள்ள அரங்குகளை பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். டெக்னாலஜி உலகத்தினுடைய பெரிய புரட்சியாக கருதப்படுகிறது ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இதுல வளர்ச்சி அடைய எல்லா நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. அதுல இந்தியாவும் அந்த ரேஸ்ல இருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 இது டெல்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்துல இந்த மாநாடு தொடங்கி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏஐ தொடர்பாக அங்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்காட்சியில அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, பல்வேறு அரங்குகள். அந்த அரங்குகளை பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மாநாடு 20ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் நடக்க போகுது. அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, பிரேசில், பிரான்ஸ் உள்பட பல நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதுல பங்கேற்கிறாங்க. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகள்லையும் இந்த சமிட் நடந்திருக்கு. 2023 பிரிட்டன், 24 சவுத் கொரியா, 25 பிரான்ஸ், இந்த மாதிரி நடந்தது. இப்ப 26 நம்ம இந்தியால நடக்குது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டேரஸ், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த கண்காட்சியில இந்த மாநாட்டுல பங்கேற்க போறாங்க. அது மட்டும் இல்ல, அல்பபெட் நிறுவனத்தினுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்டுடைய தலைவர், ஓபன் ஏஐ சிஇஓ சாம் அல்ட்மேன், இந்த மாதிரி முக்கியமான டெக் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரு நிறுவனங்களின் தலைவர்களும் பங்கேற்க போறாங்க. இந்த மாநாட்டினுடைய நோக்கமே ஏஐனுடைய வளர்ச்சி அடுத்த கட்டமாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி போகிறது, இதுல எப்படிலாம் நம்ம இணைந்து செயல்படலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த மாநாடே நடக்குது. ஏன்னா ஏஐ எந்த அளவுக்கு வரமோ அதே மாதிரி அதுல பல்வேறு ஆபத்துகளும் இருக்கு. அதனால ரெண்டையும் கவனத்தில் கொள்ளணும். தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மனித குலத்துக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டுமே தவிர தீமை செய்வதாக இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல எல்லா நாடுகளுமே தெளிவா இருக்கிறாங்க. அது இங்க முக்கியமாக வலியுறுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏஐ இல்லாத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வரப்போகுது. அதற்கு எல்லா நாடுகளும் தயாராக வேண்டிய தேவை இருக்கிறது. அதை பத்தி இந்த மாநாட்டுல முக்கியமாக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா ஏஐ துறையில வேகமாக முன்னேறிக்கிட்டு வருது. உலக அளவுல பார்க்கும்போது 3வது இடத்துல இந்தியா இருக்கு ஏஐ வளர்ச்சியில. அதனாலதான் கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்கள் $15 பில்லியன் அளவுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவுல முதலீடு செய்ய போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. விசாகப்பட்டினத்துல ஏஐ ஹப் அமைக்கப்படும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏஐ முழுக்க டேட்டாவை வச்சுதான் இயங்கும். அதனால அந்த தரவு மையம் விசாகப்பட்டினத்துல அமைய இருக்கிறது. இதே போல அமேசான், மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட நிறுவனங்களும் இந்தியால முதலீடு பண்ண போறாங்க இன்னும் மேலும். சோ இவங்களாம் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வைத்தே ஏஐல நம்ம எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து வருகிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தக்கூடிய விஷயமாக இந்த மாநாடு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தினேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.